வானாதி வானங்களுக்கு மேலாக வீற்றிருக்கிற மகா பரிசுத்தருக்கே மகிமை உண்டாவதாக. 1 தீமோத்தேயு 2:5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. இது நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. மத்தியஸ்தருங்கிறது நடுவர். இப்போ நமக்கும் தேவனுக்கு என்ன பிரச்சனை? நமக்கு மத்தியஸ்தர் ஒருத்தர் இருக்கிறார். மத்தியஸ்தர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இப்போ தேவனுக்கு நமக்கும் என்ன பிரச்சனைனா, தேவனுக்கு நமக்கும் பகை. தேவனுக்கு நமக்கும் நம்ம பாவத்தில் இருக்கிறோம். நம்ம பாவத்தில் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் தேவன். அதனால் நம்ம பாவத்தோடு இருக்கிறதுனால நம்ம பார்க்க மாட்டார், நம்மளை வெறுக்கிற தேவனாக இருப்பார். அப்படி இருக்கிறதுனால இந்த ரோமர் 2:3-23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, எல்லோருமே பாவம் செஞ்சு மகிமையற்றவர்களாகி, தேவ மகிமையை அற்றவர்களாகி, தேவன் நம்மளை பார்க்க முடியாத, அவருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம். எபேசியர் 2:3-4. எபேசியர் 2:3-4. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே தமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, தமது மாம்சமும் மனசும் விரும்பினவையெல்லாம் செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். நம்ம பாவத்தில் இருக்கிறதுனால தேவனுக்கு நாமெல்லாம் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ இந்த கோபாக்கினையிலிருந்து நம்மளை மீட்டு தேவனோட நம்மளை ஒப்புரவாக்குறதுக்கு தான் இந்த மத்தியஸ்தர் இருந்திருக்கிறார். இந்த மத்தியஸ்தர்னால் உங்களுக்கு கொஞ்சம் புரியும்படி சொல்கிறேன். இப்போ 2 பேருக்கும் சண்டை நடக்குது, பிரச்சனை. இப்போ 2 பேர் சண்டை நடக்கும்போது இந்த ஒரு நடுவர் ஒருத்தர் போகிறாரு. போய் 2 பேர் மேல் நெஞ்சிலையும் கையை வச்சு 2 பேரையும் தள்ளி விட்டு, விடுங்கப்பா, பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுங்கப்பா, பேசி முடிச்சுக்கிறோம்ப்பா அப்படின்னு 2 பேர் மேலேயும் கையை வைக்கும்போது அவங்க 2 பேருமே நிற்கணும். 2 பேருமே விலக்கி விடும்போது நிற்கிறதுனா இந்த நடுவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? 2 பேருக்குமே நம்பிக்கை உள்ளவராக இருக்கணும். 2 பேருக்கும் நம்பிக்கை உள்ளவராக இருந்தால் தான் 2 பேரையும் கை வச்சு தள்ளும்போது நிப்பாட்ட முடியும். இப்படி தேவனுக்கு இயேசு கிறிஸ்து நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். எப்படி? அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்கிறார். என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை தான் தேவன் நிறைவேற்றுகிறார், இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறார். அதனால் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்போ நமக்கு எப்படி நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார்? நமக்காக நம்ம பாவத்தையெல்லாம் அவர் சுமந்து கொண்டார். நமக்கு இருக்கிற மரண தண்டையிலிருந்து நம்மளை தப்பி வித்திச்சிருக்கிறார். அவர் அதை சுமந்து கொண்டார். மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் மரணத்தை தழுவினார், ஜீவனை நமக்காக கொடுத்தார். அப்படிப்பட்ட நம்பிக்கையை நம்ம பக்கம் இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். அப்போ தேவனோடு நம்மளை ஒப்புரவாக்குகிறார். இப்படிப்பட்ட எபிரேயர் 8:6 ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 8:6. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு புதிய உடன்படிக்கைக்கு விசேஷித்த உடன்படிக்கை எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசாரியராக இருக்கிறார். எப்படி? பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவ பழியை எல்லாம் இந்த ஆடை பலியிடுவாங்க. அந்த பழியெல்லாம் இந்த ஆசாரியர்கள் தான் கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த பலியை செலுத்தி விட்டு இவர்களுக்காக அந்த ஆசாரியர்கள் பலி செலுத்துகிறாங்க. ஆனால் புதிய உடன்படிக்கையில் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பலி செலுத்துகிறார். நமக்காக அவரே பலியாகிறார். அப்படி பலியாகி நமக்கு மத்தியஸ்தராக இருந்து தேவனையும் நம்மளையும் ஒப்புரவாக்குகிறார். அப்படிப்பட்ட மத்தியஸ்தர் நமக்கு இருக்கிறார். ஆனால் பழைய உடன்படிக்கையில் ஒரு வசனத்தை நான் காமிக்கிறேன், அப்போ நான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். யோபு புஸ்தகம் 9வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் அவருக்கு பிரதித்தரம் சொல்லுகிறதற்கும்
நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னைப் போல மனுஷன் அல்லவே. நான் அவருக்கு பிரதித்தரம் சொல்கிறதுனா, அவர் இப்போ 2 பேரும் பஞ்சாயத்தில் உட்காந்துருந்தா மாற்றி மாற்றி சொல்லுவாங்கல்ல, நியாயத்தை சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி சொல்கிறதுக்கு நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னைப் போல மனுஷன் அல்லவே. அவர் எப்படி வர வைக்க முடியும்? 33 என்ன சொல்கிறார் பாருங்க. எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. எங்கள் இருவர் மேலும், தேவனுக்கும் யோபுவுக்கும் 2 பேர் மேலேயும் கையை வச்சு இவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு சரியான மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையேன்னு யோபு அங்கலாய்க்கிறார். அப்போ பழைய உடன்படிக்கையில் மத்தியஸ்தராக இல்லைன்னு அவர் சொல்கிறார். ஆனால் புதிய உடன்படிக்கையில் நமக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். அவர் ஆசாரிய ஊழியத்தை செய்கிறார், ஆசாரியராக இருக்கிறார், நமக்காக ஆசாரிய ஊழியத்தை செய்திருக்கிறார், அவரே பலியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட மத்தியஸ்தன் நமக்கு கிடைச்சிருக்கிறதுனா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். மேலும் மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னு ஒரு வசனத்தை நம்ம பார்க்குறோம். சமாதானம் பண்ணுகிறவர், இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் இருக்குது, சமாதான பிரபு, சமாதான காரணர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ சமாதான பிரபுனா என்னென்னா, தர்ம பிரபுன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போனா நிறைய தர்மங்களை பண்ணுவாங்க, யார் கேட்டாலும் தர்மம் கொடுப்பாங்க, யார் கேட்டாலும் அப்படிப்பட்டவங்களுக்கு பேர் தான் பிரபு, தர்ம பிரபு. அதுபோல் இவர் சமாதான பிரபு. இப்போ 3.5 வருஷம் ஒரு ஊழியம் செஞ்சார். இங்கே பூமியில் வந்து 3 வருஷம் ஊழியம் செய்கிறாரு. ஆனால் அங்கே என்ன சமாதானத்தை கொடுத்தாரு? ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, அங்கே போய் 2 பேரையும் சமாதானம் பண்ணாரா? பேசி சரி பண்ணாரா? இல்லை ஏதாவது அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, அதை சமாதானப்படுத்தினாரா? இல்லை ஏதாவது கம்பெனி தொழிலாளிகள் மற்ற பிரச்சனைகள், எங்கேயாவது போய் இவர் யாரையாவது சமாதானப்படுத்தினார் அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோமா? இல்லையே. அப்படி சமாதானம் அவர் பண்ணலையே. லூக்கா 12:13 ஒன்று பார்ப்போம். லூக்கா 12:13. இயேசு கிறிஸ்துவோட ஒருத்தன் வர்றான். நீங்கள் பேசவே, அதாவது 12:13 அப்பொழுது சனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, பெரிய கூட்டத்தோடு இயேசு கிறிஸ்து போய்கிட்டு இருக்காரு. அப்பொழுது சனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆசியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பாருங்க, தன் சகோதரனுக்கு அவனுடைய ஆஸ்தியில் பங்கத்தை பிரித்து கேட்குறேன். நியாயமான கேள்வி தான் அது. இப்போ ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி இருந்தால் அவங்களுக்கு பாகம் பிரிக்கிறது எல்லார் வீட்லேயும் நடக்கிற விஷயம்தான். இப்போ ஒருத்தன் தரமாட்டேங்கிறான், பிரித்து கொடுக்க மாட்டேங்கிறான். இதை வந்து இயேசு கிறிஸ்துவோட அவன் சொல்கிறேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கீடுகிறானும் வைத்தவன் யார் என்றான். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அவன் நியாயமாக சொத்தை பிரித்து கொடுங்கன்னு இயேசு கிறிஸ்துட்ட வரேன். அவர் வந்து நீ பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருன்னு மறுபடி செய்தியை கொடுக்குறார். அப்போ அவர் இந்த பூமியில் யாருக்காவது ஏதாவது சமாதானத்தை உண்டு பண்ணுறது மாதிரி எங்கேயாவது போய் ஏதாவது பேசியிருக்காரா, செஞ்சுருக்காரான்னு பார்த்தா வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியாது. அப்போ என்ன சமாதான பிரபு அவர், என்ன சமாதான காரணர் அப்படின்னு பார்த்தா, முதலாவது சமாதானத்தை 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். அந்த வசனத்தை பாருங்களேன். தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். புத்திரர்னா என்ன? குமாரன் சொல்லலாம், புத்திரன்னா மகன் சொல்லலாம். புத்திரன்னா சமஸ்கிருத வார்த்தை. இப்போ மகன் சொல்லலாம், பிள்ளைன்னு சொல்லலாம், குமாரன் சொல்லலாம். அப்போ இவர் வந்து புத்திரர்னா இப்போ அவருடைய மகன் தான் புத்திரர். இயேசு கிறிஸ்து இப்போ முதலாவது தேவனுடைய புத்திரர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இவர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். என்ன சமாதானத்தை உண்டு பண்ணார்? தேவனுக்கும் நமக்கும் முதலாவது ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். இது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ அவர் சமாதான பிரபு. அவரை விசுவாசிக்கிற யாவரையும் தேவனோடு சமாதானத்துக்குள்ளே கொண்டு வருவார், தேவனோடு ஒப்புரவாக்கி விடுவார். இப்படிப்பட்ட சமாதானத்தை அவர் செய்கிறார். இப்போ நாம் இந்த பூமியில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்னா, இப்போ நாம் என்ன சமாதானத்தை பண்ணணும்? நம்ம வீடு வீடாக போய் பிரச்சனைகளை பார்த்து சமாதானம் பண்ணணுமா? யாருக்கு எங்கே பிரச்சனை, இப்படி பண்ணுறவங்க தான் பாக்கியவான்களா? அப்படி அதை சொல்லவில்லை. இது பூமிக்குரிய சமாதானம்.
நான் உலகம் கொடுக்குற சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லைன்னு சொல்கிறார். தேவனோடு சமாதானம் பண்ணுன்றது தான் அவருடைய வேலை. சமாதானத்தை கொடுக்குறதுக்காகத்தான் அவர் அங்கேருந்து வந்தார். அப்படிப்பட்ட சமாதானத்தை தான் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நாம் தேவனோடு சமாதானம் எப்படி பண்ணணும்னா, இப்போ தேவனை விசுவாசிக்காமல், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காமல், புறஜாதியாராக இருக்கிற ஒருத்தரை இயேசு சுவிசேஷம் சொல்லி இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வச்சுட்டாலே, அவர் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வச்சுட்டாலே அவர் சமாதானம் பண்ணிட்டோம். தேவனோடு அந்த நபரை நம்ம சமாதானப்படுத்திட்டோம். அப்படி ஒருத்தரை சமாதானம் பண்ணால் நம்ம பாக்கியவானாக இருப்போம். இப்படிப்பட்ட பாக்கியவான்களை நாம் இருக்கும்படி இந்த ஒரு இடத்துல கூட சமாதானத்தின் ஆக்கினை அவர் மேல் வந்ததுன்னு வரும். சமாதானத்தின் ஆக்கினை என்ன? நம்மளை சமாதானம் பண்ணுறதுக்கு அவர் ஆக்கினையை அடைந்தார். எப்படின்னா, சிலுவையில் ஆக்கினைனா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, சகிக்க முடியாத ஒரு கொடூரம் நடக்கிறதுக்கு தான் ஆக்கினை. ஐயையோ பெரிய ஆக்கினை அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க கிராமங்களில். அதுபோல் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவ்வளோ பெரிய ஆக்கினை அடைகிறார். எதுக்கு? நம்மளையும் தேவனையும் சமாதானப்படுத்துறதுக்கு. நமக்கு 2 பேருக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுறது. அப்படிப்பட்ட சமாதானத்தை தான் தேவன் கொடுக்குறார். நான் உலகம் கொடுக்குற பிரகாரம் இல்லை சமாதானத்தை, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல, நான் உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன் என்று நினைக்காதீர்கள், பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு சொல்கிறார். எதுக்கு பிரிவினை உண்டாக்குறாரு? ஒரு குடும்பத்தில் எல்லாருமே புறஜாதியாராக இருக்கிறாங்க. அதில் ஒருத்தரை அவருக்குள்ள விசுவாசத்தை ஊட்டுறார் தேவன். அவர் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வைக்கிறாரு. விசுவாசம் வச்ச உடனே இவருக்கு சமாதானத்தை கொடுத்துட்றாரு. இந்த சமாதானத்தை இவர் பெற்றுக்கொண்ட உடனே அந்த குடும்பத்தில் பிரிவினை உண்டாகுது. நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கோம், நீ என்ன இப்போ இயேசு கிறிஸ்துவ புதுசாக தேவனை ஏற்றுக்கொண்டியா, நீ என்ன சர்ச்சுக்கு போகிற அப்படின்ற இங்கே அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாக்குது. இதுக்காகத்தான் நான் சமாதானத்தை உண்டு பண்ண வரல, பிரிவினையை உண்டாக்க வந்தேன்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட தேவனோடு நம்ம உறவில் இருக்கக்கூடிய சமாதானத்தை தேவன் நம்மளை வெறுத்தார். நம்மளை பார்க்காத சுத்த கண்ணாராக இருந்தார். இப்போ நம்மளை பார்க்கும்படி செய்து விட்டார். தேவனோடு நம்ம உறவாடும்படி செய்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தையும் அப்படிப்பட்ட மத்தியஸ்தராயும் நமக்கு இருந்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட தேவாதி தேவனுக்கு நம்ம முழு இதயத்தோடு கீழ்ப்படிந்து நன்றியுள்ளவர்களாக இருப்போம். ஆமென்.